என்னோட பேர் வந்து லீதியால். என் லைஃப்ல நடந்த ஒரு சிறு சாட்சி உங்ககிட்ட பகிர்றேன். கேக்குதா? கேக்குது 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 பேசுங்க பேசுங்க. ஓகே. என் லைஃப்ல நடந்த ஒரு சிறு சாட்சி உங்ககிட்ட பகிர்றேன். நான் சின்ன வயசுல தான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனா, அதுக்கப்புறமா அவருக்கு பிரியமா வாழ்ந்தீங்களான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது தான். வீக்லி ஒன்ஸ் சர்ச் போவேன், அவ்வளோதான். ஆனா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்த பிறகு, அப்ப எங்க மம்மியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து எங்க வீட்ல தங்கியிருந்தாங்க. அவங்க வந்து ஆண்டவருக்குள்ள ரொம்ப அவங்க ஒரு ஆசி கிறிஸ்டியன் தான். இருந்தாலும் ஏசப்பான்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக எழும்புவாங்க. நானும் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்கள வந்து ஜெபிக்க விடாம தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். ஆனா அதெல்லாம் வந்து அவங்க காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. அப்ப கூட என்கிட்ட சந்தோஷமா தான் பேசுவாங்க. நான் ஏன் அப்படி மாறணும்னா, எனக்கு வந்து ஆண்டவர பத்தி சொல்லிக் குடுத்தவங்க, அவர் ரொம்ப கோவமானவர், அந்த பயங்கரமானவர்னோனே, சரி கிறிஸ்தவர்கள்லாம் இப்ப இப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாரி கிறிஸ்தவர்களை வெறுக்க ஆரம்பிச்சேன். என்ன வந்து ஒரு சிலர் எங்க ஸ்கூல்லயும் சரி, எல்லாருமே ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஒரு சாப்பிடணும்னு கூட போறப்ப கூட ஒதுக்கி தான் வைப்பாங்க. சொந்தக்காரங்க சொல்லவே வேணாம். சும்மாவே ஒதுக்கி வைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் தேவன் கிட்ட கேட்டது அதுதான். ஏசப்பா நான் மட்டும் எதுக்கு அன்பு காட்டணும்? அவங்க என் மேல காட்டுறாங்களா? இல்லையே ஏசப்பா. நான் மட்டும் ஏன் காட்டணும்னு கோவப்பட ஆரம்பிச்சேன். சண்டை போட ஆரம்பிச்சேன். அது சந்தோஷத்த தந்ததான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ன்னு போகுறப்ப, அது எப்படி சொல்ல ரொம்பவே வந்து நான் விழுந்து போனேன். எல்லாருமே "நீ என்ன பண்ண போற? வேஸ்ட்டு" அந்த மாரியே சொல்ட்டாங்க. அப்ப நான் வந்து முதல் முறை தேவன் கிட்ட கேட்டது, "நான் எதுக்கு ஆண்டவரே இந்த உலகத்துல வாழணும்? நான் வந்து ஒரு பாவி தானே. எதுக்கு என்ன இந்த உலகத்துல வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அந்த அக்கா கிட்ட போய் நான் ஸ்ட்ரெய்ட்டா கேட்டப்போ, அவங்க சொன்ன விஷயம், அக்கா அக்கா நான் ரொம்பவே வந்து கெட்ட பொண்ணு, கோவப்படுவேன். என்ன ஏசப்பாக்கு பிடிக்குமா அக்கான்னு ஒரே வார்த்தை தான் கேட்டேன். அவங்க சொன்ன விஷயம், "நீ இந்த உலகத்துல அன்பில்லாதவங்க தான் தேவன் வந்து அன்ப தேடி அலையறாரு. நீ அன்பில்லாதவ தான். ஆனா உன்ல தான் தேவன் வந்து அன்ப தேடி அலையறாருன்னப்ப, அதுவே கண்ணு கலங்கிடுச்சு. இருந்தாலும் வெளிய காட்டிக்கல. அப்பயும் போய் நான் அவங்க கிட்ட திருப்பியும் கேட்டேன். "அக்கா என்னை விட ரொம்ப டேலண்ட் ஆனவங்கலாம் இருக்கிறாங்க. ஏசப்பாவ அதிக அதிகமா தேடுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில உலகமே என்ன வெறுக்கிறப்ப, அவர் ஏன்க்கா என்ன நேசிக்கணும்னப்ப, நீ ஏன் அவர விட்டு போய் பாரேன். அவர் உன்ன எந்த சூழ்நிலையிலும் விட்டு மாட்டாருன்னாங்க." அப்பத்துல இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஒரு 4 வார்த்தை ஜெபிப்பேன். அப்பதான் எங்க சர்ச்சுல வந்து இந்த மாரி தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. எங்க சித்தி தான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு வந்து ஜெபிக்க தெரியாது. நான் வரலன்ட்டேன். அப்பயும் வற்புறுத்ததுனால, நான் வந்து அழ ஆரம்பிச்சுட்டேன். அப்ப அவங்க பார்த்துட்டு, "என்ன உனக்கு ஜெபிக்க தெரியலன்னு கூட அழுவுறன்னு" ஒரு மாரி கிண்டலா பேசுனாங்க. அத நான் மனுஷங்கிட்ட சொல்லல. நான் ஏசப்பா கரத்துல போய் ஒப்பு குடுத்தேன். "ஏசப்பா எனக்கு ஜெபிக்க தெரியல. ஆனா ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்கு ஏசப்பான்னு" கேட்டேன். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு பாஸ்டர் வந்தாரு. ஜெபிக்க சொன்னாரு. சரி ஜெபிப்போம். ஆண்டவர் பார்த்துப்பார்ன்னு சொல்லி ஜெபிச்சேன். என்னைய மீறியே நான் ஜெபிச்சேன். அப்ப அவரும் பார்த்து சந்தோஷப்பட்டு, சர்ச்லயும் வந்து எல்லாருக்கு முன்னாடி சாட்சியா சொன்னாரு. இந்த மகள் வந்து அருமையா ஜெபிச்சாங்க. அதுவும் யார் முன்னாடி சொன்னாரு தெரியுமா? என்ன எல்லாம் கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்க முன்னாடி தேவன் என்ன உயர்த்தி வச்சாருங்க. இந்த வேலையிலயும் வந்து என் சாட்சி ஆசீர்வதிச்ச கர்த்தருக்கு நன்றி. ஜெபத்துக்குள்ள ஆண்டவர் வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பாடல மாத்திரம் பாடுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். முதலாவதாக ஆம், மத்தேயு 19:19 எடுத்துக்கோங்க. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். ஓகே. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் கனப்படுத்துறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள வந்து மதிக்கிறோமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ட் கூட நம்ம ஃபேமிலிக்கு குடுக்கறது இல்ல. வீட்ல தானே இருக்காங்க. எப்ப வேணா பேசிக்கலாம்னு இருக்கோம். ஆனா வீட்டுக்கு வந்து பேசுறோமா? கிடையவே கிடையாது. ஃபோன் ஒண்ணு இருக்கு. அதிலயே எனி டைம் ஹலோ, ஹாய்ன்னு கடல போட்டுன்னு இருக்கோம். அந்த ஃபோனுக்கே வாய் இருந்தா அழுதுறோங்க. என்ன நீ பேசிக்கினே இருக்கன்னு. எனக்கு அதே போல அவ்வளோ ப்ரீச் பண்ண வராது. இந்த வசனத்த ஒரு கதை மூலியமா உங்களுக்கு எடுத்துட்டு போறேன். ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு பையன் தான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம்.
அப்படி இருக்கிறப்ப அந்த பையன் வந்து ஒரே ஒரு பையன்ல, அதனால அவன் மேல பாசத்தை அதிகமா புளியறது, அவனுக்கு பிடிச்சது எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நமக்கும் ஒரு பையன் இருந்தா அவன் வந்து அந்த அளவுக்கு கேரிங்கா பார்த்து போல. அதே போலதான் என்னதான் ஏழ்மை இருந்தாலும் தான் புள்ளைக்காக அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. புள்ள மேல அதிக பாசத்தை கொட்டினாங்க. ஆனா புள்ள அப்படியே ஆப்போசிட் அந்த வாளா இருந்தது. சொல்ற பேச்ச கேட்காது, அது இஷ்டப்படி நடக்கும், கண்ட நேரம் வீட்டுக்கு வரும். அந்த பையன் வந்து என்னதான் தப்பு செஞ்சு அவங்க டீச்சர் எல்லாம் சொன்னாலும் இவங்க போய் பிள்ளைக்காக பரிந்து பேசுவாங்க. நம்ம செய்யற தப்புக்காக ஆண்டவர் வந்து பிதாவின் இடத்துல பரிந்து பேசுற மாதிரி இவங்க செய்யற தவறுக்காக போயிட்டு அவங்க அம்மா பரிந்து பேசிட்டு இருப்பாங்க. டீச்சர் கிட்ட கெஞ்சி கேட்பாங்க. ஆனா இவனுக்கு கேரிங்கே இல்லாத மாதிரி அவன் பாட்டுன்னு ஜாலியா இருப்பான். ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து நிறைய மூட்டையெல்லாம் தூக்கிட்டு தலைமையில ஒண்ணு கையில ரெண்டுன்னு தூக்கிட்டு வராங்க வெயிட்ட. அதை அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொல்றான், அவங்க அம்மா பாரு எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு வராங்க, வாட ஹெல்ப் பண்ணுவன்றப்ப இவன் ஏய் உர்ற அதை தூக்கிட்டு வந்துக்கும் அந்த மாதிரி அசால்ட்டா ஒரு பதில சொன்னான். காலங்கள் போகுது. அவங்க அம்மா வந்து வேலை செஞ்சு உழைச்சு உழைச்சு உடம்பு முடியாம போகுது. ஒரு நாள் வந்து இந்த பையன் கிட்ட கேக்குறாங்க, எப்பா கொஞ்சம் ரவா அந்த மெடிக்கல் ஷாப்ல மட்டும் போய் இந்த மாத்திரையை வாங்கிட்டு வரியாப்பான்னு போய் இவனும் சரி குடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அம்மாவும் பிள்ளை வருவான் வருவான்னு காத்திருந்து காத்திருந்து அந்த இடத்துல இறந்தும் போறாங்க. பிள்ளை வரான், கையில மாத்திரையோட வரல, அவனுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டான். எல்லாம் கும்பலா வச்சு ஒப்பாரி வச்சுன்னு இருக்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா ஏந்திருமா, நடிக்காதம்மா, அம்மா ஏந்திருமான்றான். பக்கத்துல இருந்த ஆண்டி சொன்னாங்க, நீ வருவன் தானடா அவ காத்திருந்து காத்திருந்து இந்த நிலைமையில கிடக்குறா. ஒருத்தவங்க இருக்கிறப்ப அவங்க அருமை தெரியாதுப்பா, அவங்க இல்லாதப்பதான்ப்பா அவங்க அருமையும் உனக்கு தெரியும். நானே அழுகுறேன் தலையில அடிச்சுக்கிட்டு. இதுக்கப்புறம் எனக்கு யாரு இருக்கா, நான் அனாதைலன்ட்டு. நீங்க யாரும் அந்த தப்ப செஞ்சிடாதீங்க. நிறைய பேருக்கு வந்து அம்மா அப்பா இல்லாமயும் இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நியூஸ்ல கூட பார்ப்போம். அம்மா அப்பாவை வண்டியில கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு நடுத்தெருவுல பாயும் பையும் குத்துட்டு இங்கே கடை அப்படிலாம் சொல்லி விட்டுட்டு போவாங்க. இன்னும் சிலர் இருப்பாங்க. அவங்க சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருப்பாங்க. வாங்கி முடிச்சுட்டு நீ எப்படியோ போ, எப்படியோ தொலைஞ்சு போ அந்த மாதிரி சொல்லி விட்டுட்டு போவாங்க. அவங்க அப்ப இவ்வளவு நாள் நம்மள வளர்த்ததுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. இங்க வந்து விடணும்ன்றதுக்கு அவங்க நம்மள வளர்த்தாங்க. தேவனே வந்து கனம் பண்ணுங்கன்றாங்க. நம்ம நடுத்தெருவுல விட்டு போறத தேவன் வந்து விரும்புவாரு? கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க அம்மா அப்பா இல்லாத பசங்கிட்டயோ இல்ல அனாதை ஆசிரமத்திலயோ போய் கேட்டு பாருங்களேன். அம்மா பாசம் எப்படி இருக்கும்னு கேட்டு பாருங்க. அந்த புள்ள சொல்லுங்க, எங்க அம்மா பாசம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாதுக்கா, ஆனா எனக்கு அப்பா கைய பிடிச்சலாம் நடக்கணும் போல ஆசையா இருக்குக்கான்னு அந்த புள்ள சொல்லுங்க. தேவன் நம்மள வருந்த விட்டுருக்காரா? கிடையவே கிடையாது. நம்ம இந்த மாதிரி வருந்த கூடாதுன்னா நமக்கு தகப்பனையும் தாயையும் தேவன் குடும்பம்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறாருங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம சின்ன வயசுல பேசுற விஷயம் பெருசாவே தெரியாது. அதுவே பெரிய பிள்ளை ஆயிட்டு நம்ம பேசுற விஷயம் அது அவங்க மன கஷ்டம் தான் ஏற்படும். ஏன்னா குழந்தையில வந்து என் பொண்ணு பேசுறது வந்து சரி புள்ள ஏதோ தெரியாம பேசுது, விளையாட்டுக்கு பேசுது அப்படிதான் எடுத்துப்பாங்க. ஆனா நீங்க வளர்ந்த பிறகு பேசுற விஷயம், என் புள்ள எல்லாம் தெரிஞ்சா வந்து என்ன இப்படி பேசுறானேன்னு, அதுதாங்க அவங்க மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தும். தயவு செஞ்சு அவங்க மனசை கஷ்டப்படுத்துறபடி எந்த ஒரு தவறுதலான ஒரு வார்த்தையுமே சொல்லிடாதீங்க. அவங்க அதான் எதிர்பார்க்கறாங்க. அதே போல வந்து நமக்கு குடும்பம்னு ஒண்ணு வந்து குடுத்திருக்காரு கடவுள். அத வந்து நம்ம சும்மா வச்சுக்கூடாது. எப்பயுமே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே அவங்களுக்கு குடுக்கல, ஆனா எனக்கு குடுத்திருக்கிறீங்கல்ல, ஆனா அவங்களுக்கும் கட்டளையிடுங்கன்னு தான் ஜெபிக்கணும். அந்த சமயமும் எனக்கு குடுத்திருக்கிறதுக்காக குடும்பத்தோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களோட ஜாலியா உட்காந்து பழகுங்க, பேசுங்க, ப்ரே பண்ணுங்க. எங்க வீட்ல வந்து 4 பேர் தான். ஆனாலும் எல்லாரும் உட்காரப்போ ஃபோன் எடுத்துட்டு உட்காரக்கூடாது. எதுக்கு ஃபோன் எடுத்துட்டு எனக்கு அது ஸ்டார்டிங் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. நம்ம பேச வரப்ப இவங்க எதுக்கு வந்து உட்காராங்க அப்படிதான் நான் யோசிச்சேன். அப்ப எனக்கு ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஏசப்பா எப்படி நீ என்கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கிறாரோ அதே போலதானே உன் அம்மா அப்பாவும் எதிர்பார்ப்பாங்க என் புள்ள என்கிட்ட பேசணும்னு. நீ அந்த சமயம் போன் வச்சுன்னே இருந்தா அப்ப அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அதை நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறத்துல இருந்து போனை விட்டேன். நான் அவங்களுக்காக வந்து அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, என் ஃபேமிலியோட உட்காந்து ப்ரே பண்றது, அந்த அளவுக்கு ஆண்டவருக்கும் நாங்க குடும்பமா முக்கியத்துவம் கொடுத்தோங்க. ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, அதனால கை விட்டுறாதீங்க. குடும்பத்தை நேசிங்க. யார் யாரையோ நேசிக்கிறீங்க, உங்க தாய் தகப்பன் உங்க மேல காட்டுற அன்பை காட்டிலும் நீங்க அதிகமா அவங்க மேல காட்டி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 2வது விஷயம் வந்து பிள்ளைகளை எந்த விதத்துல கண்டிக்கணும்ன்றது. எபேசியர் 6:4 வாசிக்கிறீங்களா? பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையின் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். நம்ம கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையில நடத்தணும்.
அவங்க கோவப்படுறதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கும். ஏன் நமக்கு இருக்கிற டென்ஷனே போய் நம்ம அவங்க மேல கொட்டுவோம். புள்ள சும்மா தானே இருக்குன்னு அதை போய் திட்டுவோம். நம்ம விரும்புறபடிலாம் நம்ம புள்ள இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். அவங்க கோவப்படுறதுக்கு நிறைய ரீசனுக்கு எல்லாத்துக்குமே கோவப்படுவாங்க தான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவங்களால ஏத்துக்கவே முடியாது. எந்த சூழ்நிலைனாலும் நீ போயிட்டு நீங்க போயிட்டு அந்த பிள்ளையோட எப்படி படிக்கிறான், சூப்பரா படிக்கிறான் பாரு, இப்ப என்னென்னலாம் கண்டுபிடிக்குது குழந்தையிலே, நீ தண்டத்துக்குன்னு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை அவங்களால ஏத்துக்கவே முடியாதுங்க. அது ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்னும் சிலருக்கு அது கோவம் வரும், எரிச்சல் வரும், மனஸ்தாபம் ஏற்படும். அப்ப நான் வேஸ்டான்னு அப்படியே கிடப்பாங்க, நான் வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் வந்து உங்களுக்கு பிள்ளைய கொடுத்திருக்கிறாரு. உங்க பிள்ளை தானே. கொஞ்சம் சொல்லி கொடுத்து வளங்க. சிக்ஷையில வளங்க. ஆண்டவருக்கு பிரியமான விஷயத்துல இப்படி இருப்பா, அப்படி இருப்பா, இந்த வழியில நீ நடன்னு சொல்லி வளங்களேன். கேட்காம போறது இல்ல. கேட்காம போனாலும் ஒரு நாள் அவங்க வந்து கேட்பாங்கங்க. எங்க அம்மா இப்படி சொல்லி கொடுத்தாங்க, எங்க அப்பா இந்த வழியில நடத்தாங்க. எப்படி பாவத்துல போய் விழுந்த பிறகு அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியும், எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இனிமேலாச்சும் நான் அவங்களுக்காக இருக்கணும்னு அப்ப இருப்பாங்கங்க. அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்க சேர்த்து வச்சுமே பேசிடாதீங்க. ஒரு சிலருக்கு வந்து படிப்புல வந்து அறிவு ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து வேற ஏதாவது டேலண்ட் இருக்கும். மூணாவதா ஒருத்தவங்க இருக்காங்களே, அப்படியே என்ன மாதிரி ஒரு டேலண்டா இருக்காது. லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் எதுவுமே தெரியாது. ஆனா அவங்களையுமே நேசிங்க. என்னையே தேவன் அழைச்சாருன்றப்ப உங்க பிள்ளைய தெரிந்து கொள்ள மாட்டாரா, இல்ல அழைக்க மாட்டாரா? கண்டிப்பா நீங்க வந்து அவங்களையும் தான் நேசிக்கணும். ஏசப்பாக்கு தெரியும் எப்ப எப்ப நம்ம அவங்களை ஆசீர்வதிக்கணும், எந்தெந்த வழியில நடத்தணும். இது வரைக்கும் நடத்தி வரால, இனியும் அவர் நடத்தாம இருக்க போறாரு. அதனால உங்க பிள்ளைங்களை எக்காரணத்துக்கு கொண்டு நேசிங்க. அப்ப சிச்சிக்க கூட அப்ப வந்து எப்படி சொல்ல, கண்டிக்க கூடாதா? கண்டிக்கிறது தப்பான்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே தேவன் வந்து ஒரு வசனம் கொடுத்திருக்காரு. நீதிமொழிகள் 13:24 கொடுத்திருக்காரு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு சொல்லி போட்டிருக்குது. நம்ம வந்து திட்டலாம். அவன் தவறான விஷயத்துல போறான்றப்ப, அவன் வந்து தவறா பேசுறான்றப்ப கண்டிக்கலாம். கண்டிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா ஒண்ணுமே தெரியாத புள்ளைகிட்ட போய் நீ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு அதை திட்டுறது, போட்டு அடிக்கிறதுன்னா அது என்னங்க பண்ணும் அந்த புள்ள. அதனால கண்டிங்க. கண்டிக்கிறது தப்பே இல்லை. நல்ல விதத்துல கண்டிங்க. கண்டிப்பா உங்க பிள்ளை நல்ல விதத்துல வளருவாங்கங்க. மூணாவது விஷயம் இருக்கு, தேவனுடைய அன்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 எடுத்துக்கோங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா. ஆதியில வந்து நம்ம சொல்லுவோம், ஏசப்பா எப்படி சொல்ல, ஆண்டவருக்குள்ள வரப்ப ஏசப்பா நான் இந்த அளவுக்கு ப்ரே பண்ண ஏசப்பா, நான் ஜெபிச்சுனே இருப்பேன் ஏசப்பா, மூச்சுக்கு 300 தடவை ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு வம்பான்லாம் சொல்லியிருக்கோம். அதே போல ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப உயிர் உள்ளவரை உமக்காக வாழ்வேன்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எல்லாருமே சொல்லியிருக்கோம் தான், நானும் தான் சொன்னேன். ஆனா நானும் விழுந்தேன்னா அப்படி இருக்கிறப்ப தேவன் வந்து அப்ப அதுதானே எதிர்பார்ப்பாரு, என் புள்ள வந்து என்கிட்ட பேசணும்ட்டு. நம்ம எனி டைமா போனை வச்சுட்டு இல்ல உலகத்துக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருக்கப்ப இப்ப அதை வந்து அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இருந்தாலும் என் பிள்ளை என்கிட்ட பேசிடாதா அப்படிதான் எதிர்பார்ப்பாரு. நீங்க நிறைய தவறு செய்றீங்க. அந்த தவறெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து அதை ஏத்துக்க மன விருப்பம் அவருக்கு இருக்கவே இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காது. இருந்தாலும் சரி ஓகே என் புள்ளதான், பாத்துக்கலாம், என் புள்ளதான்னு சொல்லி ஏத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு விஷயத்த அவரால் ஏத்துக்கவே முடியாது. என் புள்ள நீங்க வந்து அவர்கிட்ட பேசாம இருக்கிறத அவரால் ஏத்துக்கவே முடியாதுங்க. என்கிட்ட அவன் பேசணும், அவனா பேசாம போதும், என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உங்க அன்புக்கு தாங்க வெயிட் பண்றாரு. நீங்க உலகத்துக்கு எவ்வளவோ டைம் கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கறது என்ன ஆக போகுது? அவர் கூட பேசுங்க. வேற எதுவுமே அவர் கேட்கல, என் கூட பேச எப்பா என் கூட பேசுப்பா, இதுதான் அவர் வந்து கேட்கிறாரு. அதனால அவர் கூட எப்பொழுதும் பேசுங்க. நீங்க எப்ப பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டுதான் அவருமே எதிர்பார்த்துன்னு இருக்காரு. நான் சாட்சியில சொன்னேன், இந்த மாதிரி நானு ஆண்டவருக்குள்ள வந்தேன், பைபிள் படிக்க தெரியாது, சாரி ப்ரே பண்ண தெரியாது, ஆனா நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன்னா சொன்னல. அதுக்கப்புறமா நீ ஆண்டவருக்குள்ள இருந்தேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. திருப்பியும் விழுந்துட்டே தான் இருந்தேன். இது சொல்றப்போ உங்களுக்கே கோவம் வரும். அப்ப ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும். ஆனா கோவப்படல, அன்பாகவே இருந்தேன். அந்த சமயமும் அன்பாக தான் இருந்தேன். நான் விழுந்து போனேன், உலக பிரகாரமான காரியத்துல இருந்தேன், டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுன்னு எல்லாத்துலயுமே தான் இருந்தேன். வாலிபர் ஸ்டேஜ்ன்னு வரப்ப அப்ப வந்து ரொம்பவே அடிக்கப்பட்டேன். இதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்டதுக்கும் இப்ப அடிக்கப்பட்டதுக்கும் டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி நார்மலா தான் அடிக்கப்பட்டேன். ஆனா இந்த வாட்டி ரொம்ப அடிக்கப்பட்டேன், தாழ்த்தப்பட்டேன். வேஸ்ட், நானே நான் என்ன எண்ணிட்டேன் வேஸ்ட்ன்ட்டு. ஏசப்பா கிட்ட போய் நிக்கிறேன். ஏசப்பா பேச வார்த்தை இல்ல, வாழ மனதில்ல, என்னை வந்து இந்த உலகத்தை விட்டு எடுத்து போட்டுங்களேன், நான் எதுக்கு ஏசப்பா இருக்கணும்னு ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொன்னேன்? எல்லாருமே வேஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க, தேவைக்குன்னு பழகிட்டாங்க. ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் என்ன அப்படி நினைக்கவே இல்லை. எல்லா சமயமும் என் மேல அன்பு காட்டினே இருந்தார். அந்த அன்பை ஏத்துக்க முடியாம தான் இப்ப நம்ம புடிச்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு தவறை நம்ம செய்யறப்ப அப்ப திருப்பியும் போய் அவங்க கிட்ட மூஞ்ச கொடுத்து பேச முடியுமா? ரொம்ப கஷ்டம் தானே, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே போலதான் நான் ஏசப்பா வந்து அவர் என்னதான் காடா இருந்தாலுமே எனக்கு ஒரு அப்பாவை தான் அவரை நான் இன்ன வரைக்கும் நம்புறேன். அதனாலதான் அவரை நான் வந்து ஏமாத்திட்டேனே,
அந்த ஒரு ஃபீலிங்லயே வந்து ஏசப்பா நான் இந்த உலகத்துல இருக்க வேஸ்ட் உமக்குமே நான் பாரமா தானே இருக்கேன், எடுத்து போட்டுருங்களேன் இந்த உலகத்தை விட்டு, நான் வேஸ்ட் ஏசப்பான்னு. ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு பதிலே தரவே இல்லை. மறுநாள் ஃப்ரைடே சர்ச்சுக்கு போனேன். எங்க பாஸ்டர் வந்து எனக்கு ஏன்னா ஆண்டவர் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பேசுவாருன்னா எல்லா டைமும் இல்ல. வந்து ஒரு வசனத்தின் மூலியமாவோ, இல்ல ஆவியானவர் மூலியமா, இல்ல ஒரு மனுஷன் மூலியமா தான் பேசுவாரு. பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம், ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துறாரு. யாருக்கு என்னன்னுலாம் எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாருங்க. இனி உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வரவே கூடாது. நீ என்கிட்ட பேசணும்னு நான் எதிர்பார்க்கறேன்ல. ஏன் நீ போகணும்னு எதிர்பார்க்கறேன்னு சொன்ன பிறகு, அப்பயே கண் கலங்கி அந்த இடத்துலயே அழ ஆரம்பிச்சிட்டேன். மறு அப்புறமா இந்த வேதத்தை எடுத்தேன். எனக்கு ப்ரீச் பண்ணலாம் அவ்வளவு வராது. ஆனா ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு அந்த தைரியத்தோட நான் உன் கூட இருக்கு ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்காக ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சேங்க. இன்ஸ்டால நிறைய வீடியோஸ் போட்டேன். லைக்ஸ் வந்தது, வியூஸ் வந்தது, எல்லாமே தான் வந்தது. ஆனா அவருக்காக டெலீட் பண்ணாங்க. எனக்கு வேணாம் அது. அவர் எனக்காக வராருல்ல. அவர் எனக்காக என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாருல்ல. அப்ப அவருக்காக நான் இதை கூட விடலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவர் என் மேல காட்டுன அன்புக்கே அர்த்தமே கிடையாது. அதனால நான் அதையுமே அவருக்காக விட்டுட்டேன். அவர் மீது மட்டும் தான் அன்பு செலுத்தணும்னு இருந்தேன். எங்க அதனால இப்ப நீங்க சொல்வீங்க, அப்ப இந்த மாரி பண்ணாதான் ப்ரீச்சிங்னா கிடையாது. நீங்க போயிட்டு இந்த ஒரு இருக்கிற இடத்துல நெறைய பேர் வந்து கும்பலா வந்து ஒருத்தவங்கள குறிச்சு பேசிட்டு, அவங்கள கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த கும்பல்ல நீங்க இருந்தீங்கன்னா அமைதியா இருங்க. பேசுறவங்க கிட்டயே நீங்க போயிட்டு ஏசப்பாவோட அன்பு சொல்லுங்க. அத அவங்க ஏத்துக்கிறாங்களோ, இல்ல ஏத்துக்காம போறாங்களோ, ஒரு நாள் அவங்க யோசிப்பாங்க. இந்த பையன் வந்து இந்த மாரி சொன்னான்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மனம் திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு அந்த அக்கா வந்து எப்படி சொல்லிக் குடுத்தாங்களோ, நான் அத அந்த சமயம்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் மன விருப்பம் கம்மியா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் போக போக நான் ஒரு விஷயத்துல விழுந்ததுக்கு அப்புறமா தான் நான் அவங்க பேசினதே ரொம்பவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரிதான் தேவனுமே வந்து நீங்க பேசுற விஷயத்த ஒவ்வொருத்தவங்களுக்கு புரியும்படி கிருபை செய்வாருங்க. நீங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரை பத்தி சொல்றதுல நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போறது இல்ல. ஏதேதோ பேசின்னு இருக்கோம். ஒரு தவறான கூட்டம் இருக்கும், அந்த இடத்துல தயவு செஞ்சு நிக்காதீங்க, வந்துருங்க. என்ன வேணா அவங்க நினைச்சுட்டு என்ன வேணா பேசிட்டோம். ஆனா நீங்க வந்துருங்க. அந்த இடத்துல தயவு செஞ்சு இருக்கவே இருக்காதீங்க. ஆண்டவர் அததான் எதிர்பார்க்கிறாரு. நீங்க எழும்பணும்னு எதிர்பார்க்கிறேன். என் பிள்ளை எழும்பணும். அவனுக்கு தெரியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் பிள்ளை எனக்காக எழும்பணுங்க. நீங்க எனக்காக எழும்பணும்னு தான் அவர் வந்து உங்களை எதிர்பார்க்கிறாரு. எங்க சர்ச்சுல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? யாரு குழந்தைங்க, யாரு பெரியவங்க எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க வந்து எல்லாருமே அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணீங்கல்ல உற்சாகமா, அந்த மாதிரிதான். நீங்க சொன்னதும் கேட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு உற்சாகமா இருந்தீங்கன்ட்டு. அவங்களும் அந்த மாதிரிதான். வயசானவங்கன்னு கூட பாராம என்ன ஒரு ஏதோ இல்ல அப்படி இருக்கும். அவங்கன்னு கூட பாராம ஆண்டவருக்காக நான் வந்துட்டேன்ப்பா. உள்ள வந்துட்டா நான் குழந்தைதான் ஏசப்பாக்கு. எவ்வளவு பெரிய ஆளா நான் இருந்தாலும் நான் குழந்தைதான் ஏசப்பாக்குன்ட்டு வந்து தேவனுக்காக வந்து பாடுவாங்க. கைய தூக்கி தூக்கி ஆன்சர் சொல்லுவாங்க. வசனம் படிப்பாங்க. அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. என்ன யாரும் என்ன வேணா பாத்துட்டு போட்டோம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் என் தேவனுக்காக பண்றேன். இததான் தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. மனுஷன் உங்களை என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். நீ எனக்காக வருவியா? நீ எனக்காக ஊழியம் செய்வியா? அதுதாம்மா நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாருங்க. நீங்க அவருக்காக நின்னு பாருங்களேன். நிறைய எதிர்ப்புகள் வரும். நிறைய பேர் வந்து பொறாமைப்படுவாங்க. உங்களை என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனா கவலைப்படாதீங்க. அந்த சமயத்திலயும் நான் தேவனுக்காக இருக்கேன். தேவன் என் கூட இருக்காரு. அந்த ஒரு வார்த்தையை சொல்லி மட்டும் விசுவாசிச்சுன்னு இல்லைங்களேன். தேவன் எல்லா சமயத்திலயும் உங்க கூட இருக்கிறவராவே இருப்பாருங்க. நீங்க அவருக்கு 1 மணி நிமிஷம் குடுத்து பார்க்கணும்னு தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. 1 நிமிஷம் குடுத்துப்பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாருன்னாங்க. ஆனா நீங்க இதுவரைக்கும் வந்து தேவன் நன்மை செஞ்ச பிறகுதான் நிறைய பேர் இருப்பாங்க பேரு கிறிஸ்தவர்கள். எனக்கு தேவன் வந்து நன்மை செய்யட்டும். நான் அப்புறம் வந்து அவரை உயர்த்துறேன். எனக்கு இந்த காரியத்தை கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து அவருக்காக நிக்கிறேன், பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா தேவன் வந்து ஓகே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நீங்க எனக்கு எதுவுமே கொடுக்காம இருங்களேன். நான் அந்த சமயமும் வந்து நான் நிக்கிறேன்னு சொல்லி இருந்து பாருங்க. தேவன் சந்தோஷப்படுவாருங்க. அதான் பரலோகத்துல அநேக தூதர்கள் இருப்பாங்க, பாடுவாங்க, எந்நேரமோ துதிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள காட்டிலும் ஏசப்பா போய் உங்களை போய் பெருமையா சொல்லுவாரு. பாத்தியா என் புள்ள பாரு எதுவும் கொடுக்காமலே செய்து பாரு. அங்க போய் என் மேல அவ்வளவு அன்பு பாரு. என் பிள்ளைக்கு நிறைய பேர் பாரு, எவ்வளவு பேரு எல்லாம் செய்கிறேன். நான் அப்புறமா உங்களுக்கு வந்து செய்யறேன் அப்படின்வாங்க. ஆனா என் புள்ள பாரு நீங்க எதுவுமே செய்யாதீங்க. நான் வந்து உங்களுக்கு நான் எப்படி சொல்ல நான் உங்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்ட்டு ஆண்டவர் அந்த இடத்துல பெருமையா சொல்லுவாங்க. பிதாவின் இடத்துலயும் போய் சொல்லுவாருங்க. அதனால அவருக்காக நின்னு பாருங்க. இத்தனை நாள் எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இனி எழும்பி வாங்க. தேவன் அததான் எதிர்பார்க்கிறாரு. நீங்க விழுந்து போயிட்டேன். ஏசப்பா நான் ஒரு பாவி. நீங்க போய் அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன். ஏசப்பா நான் ஒரு பாவி. நான் விழுந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால ஏந்துக்க முடியாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். நீ என்னை விட பாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆவிக்குள்ள ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, பாட்டு பாடுறவங்களா இருக்கிறாங்க. அப்ப நான் எதுக்கு ஏசப்பா, நான் வேஸ்ட் ஏசப்பா, என்ன விட்டுருங்க ஏசப்பான்னு பாருங்களேன். அவங்க இருக்கிறது இருக்கட்டும். எனக்கு நீ வேணுமே. எனக்கு நீதான் வேணும்னு உங்களதான் தேவன் வந்து எதிர்பார்க்கிறாருங்க. கண்டிப்பா
ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தேவனுக்காக எழும்புங்க. ஒரு பெரிய முயற்சி எடுக்கும்னால சின்ன சின்ன முயற்சி மூலியமாவது அதுக்காக இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ சின்ன முயற்சி எடுக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாதுல்ல. அவருக்காக எழும்பி பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க அவரோட அன்பை புரிஞ்சு கொண்டு பாருங்களேன். அவரோட அன்பை புரிஞ்சுக்கிட்டாலே தன்னால நீங்களே அவருக்காக வருவீங்க. கடைசியாக ஒரு பாடலை மட்டும் பாடி ஆராதிப்போம். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசுதான். உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரு கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேல நினைச்சவரு தலை நிமிர செய்தவரு. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏசப்பா அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவரு ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவரு ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. இன்னைக்கு 3 விஷயத்த பார்த்தோம். ஒண்ணு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, குடும்பத்தை நேசிங்க. இன்னொரு விஷயம், கண்டிங்க. உங்க பிள்ளைங்களை கண்டிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா நல்ல விதத்துல கண்டீங்க. 3வது விஷயம், எழும்பி வாங்க. ஆண்டவர் உங்களதான் எதிர்பார்க்காரு. என் பிள்ளை எனக்காக வருவானா வரமாட்டாளா, அவ என்ன வேணா, நீங்க தனியா ஒரு இடத்துல உட்காந்தாலும் ஏசப்ப பாப்பாரு. ஐயோ தனியா என் புள்ள உட்காந்துச்சு, இன்னைக்கு என் கூட தான் பேச போறா அப்படின்னு தான் அவர் எதிர்பார்ப்பாரு. அந்த சமயமா டக்குன்னு எடுத்து போன், நம்ம வீணா போன ஃப்ரெண்ட் அப்பதான் கால் பண்ணுவான். அப்போ உட்காந்து போன் பேசின்னு இருப்போம். அப்ப ஏசப்ப நம்ம மேல என் புள்ள பேசுவான்னு எதிர்பார்த்தது தப்பா என்ன? இல்ல. அதனால அவருக்காக வாங்க. எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. தேவன் எல்லா சமயத்திலயும் உங்க கூட இருக்கார். இந்த வேலையிலயும் எனக்கு எனக்கு அவ்வளவு தெரியாது. இருந்தாலும் எனக்கு ப்ரீச் பண்றதுக்கும் சரி, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் கர்த்தருக்கும் உங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். எங்கள் ப்ரேயர் டீமுக்கு நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டதுக்கு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமே ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது.